இந்த வருஷம் உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நீ வந்துட்டு இருந்ததை கவனிக்கலப்பா, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்லைங்க. யாராவது வேணும்னே மையத்துவாங்களா? நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க, நான் வரேன். இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாரு. எப்படிங்க பெருந்தன்மை இல்லாம போகும்? கவுண்டரையாவோட பரம்பரையாச்சுங்களே. நம்ம சின்ராஜையோட புள்ளைங்க. உன் பேர் என்னப்பா? சக்திவேல். சக்திவேல். சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க, அது எங்க தாத்தா பேரு. யாரும் அவரு பேர் சொல்லி கூப்பிட கூடாது. உன் தாத்தா அவ்வளவு பெரிய ஆளா? என்ன, அவரை பார்த்தா ஊரே பயப்படுமா? உனக்கு அவரை பத்தி தெரியாது, அதான் விளையாட்ட நினைச்சிட்டு இருக்க. உனக்கு அவரை பத்தி தெரியுமா? எனக்கும் தெரியாது. உனக்கு அதுல சவாரி செய்யணுமா? ஆமா. இந்தப்பா, ஏனுங்க இந்த குழந்தை அதுல ஏத்திட்டு போக முடியுமா? போலாங்கய்யா. ஓட்ஸ் ஓட்ஸ். பத்து பத்து பத்து. நல்லா இருந்துச்சா? இந்தப்பா. ஆமா, இவ்வளவு பண்றீங்களே, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஸ்நேகிதன் வச்சுக்க. ஸ்நேகிதன்னா ஃப்ரெண்டு. அப்ப நீங்க எனக்கு ஃப்ரெண்டா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட், பஸ் வந்துச்சு, நான் வரேன். நல்லா இருக்கா? இந்தா. போதும் ஃப்ரெண்ட், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட், இன்னைக்கும் யானை வருமா ஃப்ரெண்ட்? ஏன், நீ சவாரி பண்ணுமா? ஆமா. வா. இப்ப நான் தான் ஆனையா, நீ என்ற மேல உட்காந்து சவாரி செய்வியா என்ன? உட்கார். ஆன மேல அம்பாரி, ஆன மேல அம்பாரி, ஆன மேல அம்பாரி, ஆன வருது, ஆன வருது, ஆன வருது. இந்த ரவா லட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போட்டுமா? எங்க டாடிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல வேற ஆறாறுலாம் இருக்கா? எங்க டாடி மம்மி மட்டும்தான். ஏன், தாத்தா பாட்டில இல்லையாக்கு? தாத்தாக்கும் டாடிக்கும் சண்டை. தாத்தா வந்து டாடிய வெளியில போக சொல்லிட்டாங்க. ஏன், உன் தாத்தா அவ்வளவு மோசமானவரா? சச்சே, எங்க தாத்தா ரொம்ப நல்லவரா. எங்க டாடி தான் படிக்காம ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. நீயே சொல்லு ஃப்ரெண்ட், நானும் படிக்காம ஊர் சுத்திட்டு இருந்தா எங்க டாடிக்கு பிடிக்குமா? எங்க தாத்தாவை பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்.
முடியல. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ஃப்ரெண்ட், நான் வரேன். நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். டாடி, உங்களுக்கு பிடிக்குமே ரவா லட்டு, இந்தாங்க. அம்மா பண்ணாங்களா? என் ஃப்ரெண்டு கொடுத்தான். ஃப்ரெண்டா? உன் கூட படிக்கிறவனா? சேச்சே, அவன் ரொம்ப பெரியவன், மீசெல்லாம் வச்சிருப்பான். மீச வச்சிருப்பானா? அது யாரு அவனுக்கு அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு? இப்பதான் பழக்கமானா. உன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்? எப்படி? இப்படி இருப்பான். டாடி, என் ஃப்ரெண்டு வந்த மாதிரி இருக்கான்ல? இல்லப்பா, நான் தான் ஒரு மாதிரி இருக்கேன். உன் ஃப்ரெண்டு நமக்கு சாமி மாதிரிப்பா. இனிமே அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். அவன் இவன் கூப்பிடக்கூடாது என்ன? சரி. அத்தை, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க புள்ள ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காரு. நாளைக்கு அதோட திறப்பு விழா. மாமா பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருக்காரு. மாமா வந்து ஹாஸ்பிட்டல திறந்து வச்சா தான் நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்துதான் பத்திரிக்கை கொடுக்கணும். ஆனா வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. உங்க பேச்சை எப்பவுமே நாங்க மீறினதில்லை. அதனாலதான் கோயில்ல வந்து கொடுக்கறேன். தப்பா நினைக்காதீங்க. என்னங்க? இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்களில் பாரதியார் முதன்மையானவர். சின்ராஸ் ஆஸ்பத்திரி திறப்பட வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல அப்பாவது அம்மாவது கேட்டா நான் வெளியில போயிருக்கிறதா சொல்லிடு. நான் சின்ராஸ் ஃபங்க்ஷன் போறேன். அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாரு. எங்கேன்னு கேட்டா நானும் போயிட்டேன்னு சொல்லிடு. சரியா? என்ன சிந்தா சித்தப்பா ஃபங்க்ஷனுக்கு போக போறீங்க? தாத்தா கேட்டா கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லணும். அப்படித்தானே? ஐயோ, என்ற பேத்தினா என்ற பேத்திதான். ஐஸ் வைக்காதீங்க, முடிஞ்ச ஐஸ் வாங்கிட்டு வாங்க. என்ன வீட்டுல யாருமே இல்லையா? கார் ஒன்னையுமே காணோம். அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில போயிருக்காங்க. என் மம்மி எவன் மம்மி அவங்க மம்மி வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க. நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். பாட்டி வந்து கேட்டா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுங்க. என்ன? என்னங்க, மாமா இன்னும் வரலையே? கண்டிப்பா வந்துருவாரு. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஹலோ ஹலோ. அப்பா வர மாதிரி தெரியலையே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வணக்கம். இந்த மாபெரும் மருத்துவமனையை திரு சக்திவேலையா அவர்கள் திறந்து வைப்பதாக அறிவித்திருந்தோம். அவர் ஒரு அவசர வேலையின் காரணமாக சென்று விட்டதால் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் என்று திருநெல்வேலியிலிருந்து நமக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்.
எனக்கு பதிலாக எனது பேரன் திரு சின்ன சக்திவேல் அவர்கள் இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பார்கள் என்று ஐயா சற்று முன் தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவரது விருப்பப்படியே இந்த மருத்துவமனையை திரு சின்ன சக்திவேல் அவர்கள் திறந்து வைப்பார்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம் வழிகாட்டி அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவாக்கரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு. புலி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் சிலையாக முடியாது. ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. கடைசியா ஒண்ணு, என்ன பிள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். என்ன கூட்டம், என்ன கைத்தட்டலு? எதை சொல்ற? அதாங்க நம்ம சின்ராஸ் ஆஸ்பத்திரி திறந்திருக்கல, அது சொன்னேன். நீ போனியாக்கு? நான் ஏன் போறேன்? பக்கத்து வீட்டு மகாலட்சுமி போயிருந்தா, அவ சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தியே பேச்சா. நான் முன்னுக்கு வந்தது காரணமே எங்க அப்பா தான். இந்த ஆஸ்பத்திரியை கட்ட சொன்னது கூட எங்க அப்பா தானே புகழ்ந்து தள்ளிட்டானாமே. என்னமோ ஒண்ணு சொன்னாங்க, உளி விழலன்னா அம்மி இல்ல, உரல் குத்தலன்னா உம்மி. அப்படி இல்ல, உளி விழும் போது வழி நடந்த எந்த கல்லு சிலையாகாது. ஏர் விழும் போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. இதுதான். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது உளியில ஆரம்பிக்கிற எந்த படவுலையும் இப்படிதான் இருக்கும்னு படிச்சவங்களுக்கு தெரியாதா? அப்படிதான் படிக்கலாம், ஒண்ணும் தெரியல. என்ன ஒரு மாதிரியா சந்தேகமா பாக்குற? இல்ல, கூட்டத்துக்கு போன மகாலட்சுமிக்கே சரியா சொல்ல தெரியல, நீங்க கரெக்டா சொல்றீங்களே. ஒருவேளை நீங்களும் கூட்டத்துக்கு போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நான் ஏன் பாப்பறேன்? எனக்கு வேற வேலை விட்டு இல்லையா என்ன? இன்னைக்கு சனிக்கிழமை, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு கணக்கு பாக்குறதுமே நேரம் சரியா இருக்குது. ஆமா ஆமா, உங்களுக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கும். உங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா என்ன? ஆமாங்க, நீங்க போகாம உங்க அங்க வஸ்திரம் மட்டும் எப்படிங்க அங்க போச்சு? கூட்டத்துல கிடந்ததுன்னு கொடுத்தாங்க. அங்க வஸ்திரம் எப்படி போச்சு?